بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء إن الحمد لله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனோடு சொந்தங்களும் சொத்துக்களும் சேர்ந்து போவதில்லை, அது அவனை விட்டு திரும்பி விடுகின்றன என்பதை பற்றியும், அவன் இறந்ததற்கு பிறகு மண்ணறையிலும் மறுமையிலும் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த காலத்தில் செய்த நற்காரியங்களை வைத்துத்தான் அவன் தப்பிக்க முடியும், நல்லதொரு வாழ்க்கையை பெற முடியும் என்பதை பற்றிய ஒரு நபிமொழியை கூட நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த அமல்கள் குறித்து இன்னொரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவன் வாழும் பொழுது செய்த நற்காரியங்கள் தான் அந்த மண்ணறையிலும் மறுமையிலும் செல்லத்தக்கதாக இருக்கும் என்றாலும், இவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நற்காரியங்களை எப்படி செய்கிறானோ அது மாதிரி சில நற்காரியங்கள் இவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகும் இவன் செய்ததாக கூலி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிடுகிற பொழுது, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் இறந்துவிட்டால், இன்கதா அனுஹு அமலுஹும் இல்லா மின் ஸலாஸா, அவனை விட்டு அனைத்து காரியங்களும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு உயிர் வேலை செய்யாது, அவனுடைய உடல் உறுப்புகள் எதுவும் வேலை செய்யாது, சில உறுப்புகளை தவிர. ஆனால் இவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத நிலைக்கு அவன் ஆளாகி விடுகிறான், சில காரியங்களை தவிர, குறிப்பாக 3 காரியங்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த 3 காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிற பொழுது, இல்லாமின் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமாக செய்த தர்மம், அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயன் தருகிற கல்வி, அவ் வலதின் சாலிஹின் எதுலஹு, தன் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளையினுடைய துவா. இந்த இறந்து போனவருக்காக பிரார்த்தனை செய்கின்ற அந்த பிள்ளையினுடைய அந்த பிரார்த்தனை, சாலிஹான பிள்ளையினுடைய பிரார்த்தனை, இந்த 3 அம்சங்களும் இவன் இறந்து விட்டதற்கு பிறகு இவன் உயிரோடு இருந்தால் எப்படி இந்த அம்சங்கள் கிடைக்குமோ அது மாதிரி இறந்ததற்கு பிறகும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதில் முதலாவதாக சொன்ன சதக்கத்துன் ஜாரியா என்பது நிரந்தரமாக நன்மையை பெற்றுத்தருகிற வகையில் உள்ள தர்மம். இந்த உலகத்தில் நாம் செய்கிற தர்மங்களில் சிலவை எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒருவருக்கு பசி ஏற்படுகிறது, நம்மிடத்தில் பொருளாதார உதவி நாடி வருகிறார், நாம் உணவு வாங்கி தருகிறோம், ஒரு தர்மம் தான். அந்த தர்மத்தின் பயனால் அவர் உணவை சாப்பிட்டு விடுகிறார், அடுத்த வேளை உணவு வரைக்கும் இந்த தர்மத்திற்கான கூலி நமக்கு கிடைக்கிறது. இது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்திருக்கிற தர்மம். எந்த ஒரு தர்மத்தில் சில மக்கள் சில காலம் பயன்படுத்துவார்களோ, சில காலம் அனுபவிப்பார்களோ, அதனால் பயன் பெறுவார்களோ, அதுதான் நிரந்தரமாக தர்மம் என்று சொல்லப்படும். ஏன்னா நிரந்தரமான தர்மம்னா கியாமத்து வரைக்கும் வரும்னு நினச்சிடக்கூடாது. ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பொருளாதார உதவி செய்கிறோம், அல்லது ஒரு பள்ளிவாசலுக்காக இடம் வாங்கி கொடுக்குறோம், அந்த இடம் ஒரு 35 வருஷம் 40 வருஷம் கழித்து அந்த பள்ளிவாசல் பால் அடைஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த பள்ளிவாசல் அதுக்கப்புறம் அந்த தொடர்ச்சியே இல்லை, வேறொரு இடத்துல பள்ளி கட்டுறாங்க, அந்த பள்ளியினுடைய இடத்த விற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் வேறொரு பள்ளி கட்டிட்டாங்க, இப்படி ஏதோ போயிடுச்சு அந்த இடம்.
அப்போ இதனுடைய நன்மையினுடைய காலம் என்ன? 35 வருஷம் 40 வருஷம் இவ்வளவு தான். ஒரு கிணறு வெட்டி கொடுக்குறோம், ஏழை எளிய மக்கள் அதில் தண்ணீர் தேவைப்படும், அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் பயன்பெறுகிறார்கள். ஒரு 40-50 வருஷம் கழிச்சு அது பால் அடைஞ்சு போச்சு, அதில் தண்ணியும் உள்வாங்கிருச்சு. இப்போ நிலைமை என்ன? ஒரு 40-50 வருஷம்தான். அது மாதிரி தர்மம் என்று சொன்னால் அது நிரந்தர தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிடுவது ஒரு குறிப்பிட்ட காலம் இதில் பயன்பெறுவார்கள் மக்கள். அது மாதிரியான தர்மம். இவன் இறந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான தர்மத்தை இவன் வாழுகிற பொழுது செய்திருப்பானேயானால் அந்த மாதிரியான தர்மத்திற்கு இவனுடைய கூலி சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், நாம் ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி பொருளாதார உதவி கேட்டு வராங்க. ஒரு இறை இல்லம் கட்டுமான பணிக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சில தொகையை நம்ம கொடுக்குறோம். இந்த பள்ளிவாசல் ஒரு 30 வருடங்கள் 40 வருடங்கள் அந்த பகுதியில் பராமரிக்கப்பட்டு அதில் வரக்கூடியவர்கள் தொழுது, சிலர் பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்தனை செய்து தன் தேவைகளை பூர்த்தி செய்து நோன்பு திறந்து என்ன பல காரியங்கள் அதில் செய்கிற பொழுது, தாவா பணிகளை மேம்படுத்தும் பொழுது அதற்கான எல்லா கூலியிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறந்து போனவருக்கு அதை சேர்த்து கொண்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு தேவையான சில உதவிகளை பொதுநல அடிப்படையில் ஒரு 10 ஏழைகளுக்கு ஒரு 10 தையல் மிஷின் வாங்கி கொடுத்துட்டோம். அந்த மிஷின் இல்லாட்டி அவர்களுக்கு பீடி தொழில் தான் வாழ்க்கை என்று இருக்கிறார்கள். ஹராமான வழியில் சம்பாதிக்கக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாகி அந்த பீடி தொழிலால் இவர்களும் காச நோய்க்கு ஆளாகி அழிந்து போவதை விட்டும் காத்த ஒரு நன்மை இருக்கிறது. அந்த தையல் மிஷின் மூலமாக அவர்கள் சம்பாதித்து அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை ஓடுகிறது என்றால் அந்த காலகட்டத்திற்கான கூலி எழுதப்படும். இப்போ நம்ம இந்த கோடை வெப்பத்தில் இருக்கிறோம், நாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொருளாதார உதவியை செய்து இந்த பொது இடங்களில் மக்கள் கூடுகிற இடமா பார்த்து அந்த இடத்துல ஒரு 10 கேன் 50 கேன் ஒரு நாளைக்கு செலவாகுது, ஒரு 2 கேன் 3 கேன் தண்ணி செலவாகுது, ஒரு கேன் போட்டு வைங்க, அதுக்கான தண்ணி செலவை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு மாதம் 2 மாதம் இந்த கோடை வெயில் 3 மாத காலம் வரும். இப்படி கோடை வெயில் வருகிற பொழுது தாகத்திற்கு தள்ளாடி கொண்டிருக்கிற மக்கள் அந்த தண்ணீரை பருகின்ற நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தான தர்மம் செய்த கூலியே எழுதி கொண்டு இருப்பான். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்னுடைய அருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது காட்டுகின்ற அந்த பாசம், அது மாதிரி உலகத்தில் வாழுகிற கோடான கோடி தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது காட்டுகிற பாசம் என்பது அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த கருணை இருக்கிறதில்ல, அதில் 100 மடங்கில் ஒரே ஒரு பங்கு தான் இதெல்லாம். ஒரு பங்கே எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி தாய்மார்கள் தன் பிள்ளைகள் மீது காட்டுகிற பாசமும் அந்த ஜீவராசிகள் தன் குட்டிகள் மீது காட்டுகிற பாசத்தை எல்லாம் ஒன்று திரட்டினால் அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது காட்டுகிற பாசத்தில் 100ல் 1 பங்கு தான். அப்போ 99 மடங்கு இப்படி இருக்கும். அல்லாஹ் என்ன பண்ணுறான், இதனால் இந்த ஒரு தண்ணி குடிக்கிறாங்களா, இதனால் நிம்மதி பெறுபவர்கள் அனைவருக்கான தர்மத்தை இவருக்கு எழுதி கொண்டே இருப்பான். அதே மாதிரி பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களில் ஒரு காணி நிலம் வைத்திருக்கிறார், அந்த இடத்துல சில செடி கொடிகள் மலர்ந்திருக்கிறது, உங்களுக்கே தெரியாமல் சில பறவைகள் அதில் சாப்பிடுகிறது, அந்த விதைகளை கொத்தி செல்கிறது. அதனால் அல்லாஹ் எப்படி எழுதுவான் என்றால், இந்த நபரே அந்த பறவைகளுக்கு உணவு கொடுத்தால் என்ன தர்மமாக எழுதப்படுமோ அந்த தர்மத்தை இதற்கு அல்லாஹ் எழுதி வைப்பான். இப்போ அந்த அடிப்படையில் நாம் இங்கே சென்னையில் இடம் வாங்கி போட முடியுமா? கோடீஸ்வரர்கள் தான் வாங்க முடியும். நமக்கு அந்த அளவுக்கு பாக்கியம் இல்லை. இல்லாதவர்கள் என்ன செய்யணும், ஏதோ நம்மளால் இயன்ற ஒரு உதவி, பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலான உதவி, ஒரு நிழற்குடை அமைச்சு கொடுக்குறோம், அந்த இடத்துல வரக்கூடிய மக்கள் அதில் பயன்பெறுவார்கள். இது மாதிரியாக சில காலங்கள் இதனால் பயன்பெறுவார்கள் என்று வந்தால் அதற்கு தான தர்மம் செய்கிற பொழுது இந்த பொருளாதாரத்தை நம்ம இழக்கிறோம்ல, அந்த பொருளாதாரத்தை இழக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாம் சம்பாதிக்கின்ற பொழுது அவ்வளோ பேரம் பேசி சம்பாதித்திருக்கின்றோம், லாபம் வைத்து வாங்கியிருக்கின்றோம். வியாபாரம் செஞ்சோம்னு சொன்னால் 5 ரூபாய்க்கு அரை மணி நேரம் பேரம் பேசுவோம், அப்படி வாங்கின காசு. உழைக்கிறதுன்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு டைம் போட்டு வாங்கியிருப்போம், 10 மணி நேரம் உழைச்சிருப்போம், 11வது மணி நேரம் உழைக்கும் போது எக்ஸ்ட்ரா டைம்னு சொல்லி சம்பாதிப்போம். இவ்வளவு நேரம் பார்த்து சம்பாதிக்கிற காசு, இதை நாம் விட்டு கொடுக்குறோம் என்றால் சாதாரண வேலையா? ஒரு பொருளை கொண்டு வந்து விற்கிறோம்னா அதை சரக்கு இறக்குமதி பண்ணி அந்த இடத்துல பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் எவ்வளோ சிரமப்படுறோம். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம இந்த பொருளாதாரத்தை ஈட்டியிருக்கும் பொழுது இதை தர்மம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மை சில காலங்களில் பயனுள்ள வகையில் இருக்குமானால்
அதற்கு அல்லாஹ் எப்படி எழுதுறான்னா, இவன் மரணித்ததற்கு பிறகும் இந்த கூலி போய் சேருகிற மாதிரி எழுதுகிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி. இரண்டாவது என்ன, வலதின் சாலிஹின் எது உலகு, அதாவது இல்மின் யுன்தஃபோபிஹி, பயன் தரக்கூடிய கல்வி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பயன் தரும் வகையிலான ஒரு கல்வியை சொல்லிக் கொடுத்து சென்றால் அந்த கல்வியின் மூலமாக அந்த மனிதன் எவ்வளவு காலம் பயன் பெறுவானோ அவ்வளவு காலம் இந்த கூலி இவனுக்கு எழுதப்பட்டு வரும். இந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கூலியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சில வருடங்களோடு நின்று விடாது. இந்த கூலியை பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலம் தொடரக்கூடிய ஒரு நன்மை. எந்த அளவுக்குன்னா, நாம் பயன் தரக்கூடிய கல்வினா நம்ம பொதுவாக என்ன விளங்கியிருக்கிறோம், குர்ஆன் ஓதி கொடுக்கறது, மார்க்க போதனை செய்வது, இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். அப்படி சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பயன் தரும் வகையிலான கல்வி எதுவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அது பயன் தர வேண்டும், ஹலாலான வழியில் இருக்க வேண்டும். இப்போ நம்ம மக்களுக்கு இப்போ கோடைகால விடுமுறை வருகிறது. இந்த கோடைகால விடுமுறைகளில் இளைஞர்கள், அந்த பள்ளி விடுமுறையில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் அந்த லீவு நாளில் கெட்டு குட்டிச்சவராயிடக்கூடாது. அந்த பள்ளிக்கூட காலகட்டத்தில் எப்படி ஓரளவுக்கு தன்னுடைய வணக்க வழிபாடில் அக்கறை செலுத்தினாலும் அந்த காலை நேரத்தில் எழுந்து போவதிலையும் வருவதிலையும் கொஞ்சம் சரியாக இருப்பார்களோ அந்த தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோடைகால இஸ்லாமிய பயிற்சி முகாமை நம் ஜமாத் சார்பாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கிளைகளில் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரு 10 நாள் தான் வைக்கிறாங்க. அதற்குன்னு சில செலவாகும் சொல்லி உங்கள்கிட்ட பொருளாதார உதவி எதிர்பார்த்து நிற்பார்கள். இதற்காக நம்ம தர்மம் பண்ணுறோம்னா இந்த 10 நாள் கல்வி என்பது அவனை பண்படுத்தும், அவனை ஒரு நேரிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வகையில் மாற்றும், அவனுக்கு மார்க்க செய்திகளை போதனை செய்யும். அதே மாதிரி பல்லிகு அன்னி வலு ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் கூட அதை பிற மக்களுக்கு போய் சொல்லுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த மாதிரி இந்த மாணவ செல்வங்கள் மார்க்க விஷயங்களை உள்வாங்கி அந்த மார்க்க விஷயத்தை பிற மக்களுக்கும் சொல்லி அந்த பிற மக்கள் இதை கேட்டு மற்ற மக்களுக்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த பாதையில் எப்படி எழுதப்படும்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தல்லா அலா ஹைரின் ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலிஹி, யார் ஒருவர் இன்னொருவருக்கு நன்மையின் பால் வழிகாட்டி விடுகிறாரோ, இப்படி செய்தால் இதற்கு நற்கூலி கிடைக்கும், இப்படி செய்தால் இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நற்காரியங்களின் பக்கம் நல்ல விஷயத்தின் பக்கம் வழிகாட்டுகிறாரோ அவருக்கு அந்த நபர் என்னென்ன காரியத்தை எல்லாம் அந்த நற்காரியத்தின் மூலம் செய்கிறார்களோ, அந்த அறிவுரையின் மூலம் செய்கிறாரோ, அந்த காரியங்களுக்கெல்லாம் அந்த நபருக்கு என்ன கூலி கிடைக்குமோ இந்த வழிகாட்டியவருக்கும் அந்த கூலி எழுதப்படும். ஒருவரை பார்த்து 5 வேளை தொழுங்க, இந்த மாதிரி தொழுதால் இப்படி நன்மை அல்லாஹ் எழுதுறான், இது கட்டாய கடமை, தொழுகை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறார். இந்த மாணவ செல்வங்கள் இந்த செய்திகளை உள்வாங்கி பிற மக்களுக்கும் போய் சொல்கிறது. அதை பார்த்து அவர்கள் தொழுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எழுதுகிற கூலியை இந்த பிள்ளைகளுக்கும் எழுதுவார். இந்த பிள்ளைகளுக்கு அது மட்டுமா எழுதுவான், அவர்கள் பிற மக்களுக்கு போய் சொல்வார்கள், அந்த மக்களுக்கு எழுதப்படுகிற கூலியும் அதே போல ஒரு பங்கு இவர்களுக்கு எழுதப்படும். இப்படி ஒரு நற்செயலை, ஒரு நல்ல காரியத்தை, மார்க்க அறிவுரைகளை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த தாவா பணியை ஒரு செய்தி இருந்தாலும் பிற மக்களுக்கு போய் சொல்கிறோம் என்றால் காலமெல்லாம் அந்த காரியம், அந்த வழிமுறை, அந்த செயல்பாடுகள், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த தாவா பணிகளால் ஏற்பட்ட இந்த பயன்பாடுகள் இவன் இறந்ததற்கு பிறகும் இந்த நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நிலை, கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அவர்களுடைய சுன்னத்தை செயல்படுத்துகிற அத்தனை மக்களுக்குரிய அந்த கூலி அதே போல் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கும். சஹாபாக்கள் இதை அறிவித்தார்கள் அல்லவா, அந்த நபித்தோழர்களுக்கு என்ன நிலை, அதே நிலை தான். கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அவர்கள் இந்த செய்திகளை, நம்பகமான செய்திகளை மறைத்து விடாமல், வேண்டா வெறுப்பாக யாருக்கும் சொல்லிவிடக்கூடாது, நம்மை விட இவன் அதிக அமல் செய்து விடுவானே என்று காழ்ப்புணர்வு பார்க்காமல் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னது என்ன, நாம் இறை தூதற்றிருந்து என்னென்ன செய்திகளை உள்வாங்கினோம் என்று அவர்கள் இந்த செய்திகளை மக்களுக்கு போய் சொன்னார்களே, சொல்வதற்காக பல தூரம் பயணித்தார்களே, இவர்களுக்கு இந்த தர்மம், இந்த கூலி எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இது மாதிரி இன்னைக்கு நாம் இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம் என்றால், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறோம் என்றால், நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய இந்த காரியங்களை யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவ்வளவு பேரும் பயனுள்ள கல்வியை பிற மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான கூலியை அல்லாஹ் எழுதி கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் அந்த மக்கள் அதை செயல்படுத்துகிற பொழுது அதனால் கிடைக்கிற கூலியில் போல் எழுதுவான். அந்த மக்களை பார்த்து வேற மக்கள் செயல்படுத்துகிற பொழுது அதனால் கிடைக்கிற கூலியை எழுதுவான்.
இப்படி கியாமத் நாள் வரைக்கும் இந்த கூலி கண்டிப்பாக கிடைக்கும். மூன்றாவது, இந்த இரண்டாவதுல வந்து அந்த பயனுள்ள கல்வி என்ற ஒன்று தாவா பணியை மட்டும் நாம் சுருக்கி விடக்கூடாது. அதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், பறந்து விரிந்த ஒரு பொருளாக இருக்கிறது. நாம் வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு, அவர்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த பையனை வந்து அவர்கள் வீட்டில் உள்ள பையனுக்கு ஒரு கல்வியை சொல்லித்தரலாம் அல்லது ஒரு தொழிலை சொல்லித்தரலாம்னு சொல்லிட்டு, வாடா நம்ம கடையில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லி கடையில் ஒரு வேலை கொடுத்து, இந்த தொழிலை இப்படித்தான் செய்யணும் என்று சில காலம் அவனுக்கு தொழிலை பக்குவமாக சொல்லி கொடுத்தோமையானால், அவன் தனித்திருந்து ஒரு வியாபாரம் நடத்தக்கூடிய அளவில், ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய அளவில் ஒருத்தனை உருவாக்குறதுக்கு பாருங்க, அந்த உருவாக்குறதெல்லாம் பலர் என்ன செய்வாங்கன்னா பொறாமப்படுவார்கள். கடையில் வேலை பார்ப்பான், ஒரு 2 வருஷம் நல்லா வேலை பார்த்துருவான், இந்த கடையினுடைய அனைத்து திறமைகளையும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வான். ஆனால் இத்தனையும் கற்றுக்கிட்டு பக்கத்தில் கடை வச்சா வைத்தறிச்சல் படுறதோ கேள்வி கேட்க நியாயம் இருக்கிறது. இவன் இன்னொரு ஊரில் போய் ஒரு கடை வச்சான்னு வைங்க, நம்மள்கிட்ட வேலைக்காரனாக இருந்தவன், நம்மள்கிட்ட வந்து மாசமான சம்பளத்துக்கு வந்து கை கட்டினவன், இவன் இனி முதலாளியாக போகிறானோ, நம்மளை விட பெரிய ஆளாக போகிறானோ அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க, ஒரு தொழில் தொடங்க போகிறேன், நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, இன்னும் ஒரு 1-2 வருஷம் ஆகட்டும், அப்போ இப்போ என்ன அவசரம் இப்படின்னு மட்டம் தட்டுகிற வேலைகளை செய்வார்கள். என்னென்னா இவன் நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவானோன்னு ஒரு பொறாமை கூட இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவனை உருவாக்கி, அவன் நாளைக்கு 4 கடை வச்சு பிழைக்கிறான்னு சொன்னான், அவன் அங்கேருந்து 4 பேருக்கு ஒரு 40 பேருக்கு வேலை கொடுக்குறான்னு சொன்னான், அந்த 40 பேருக்கு வேலை கொடுத்த கூலியும், இவனுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்த கூலியும், இந்த தொழிலை சொல்லிக் கொடுத்ததற்காக இந்த 2 வருஷம் வச்சுருந்தமே இதற்கான கூலி எல்லாம், இதனால் ஒரு பெரிய ஒரு சமுதாயம் வந்து பாதுகாக்கப்படுது, நிம்மதியாக வாழ்கிறார்கள். இதற்கான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபருக்கு எழுதி கொண்டே இருப்பான். இறந்து போனதற்கு பிறகும் அந்த கூலி சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு கல்வி வளர்ச்சியில் எதுவும் இல்லை, பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கிறோம், நான் 10வது படிக்க வச்சுருக்கிறேன் பையனை, ஒரு +1 +2 படிக்க வச்சுருங்க, அல்லது கல்லூரியில் படிக்க வச்சுருங்க, ஒரு நல்ல வேலையில் வந்து சேர்ந்தான்னா எங்கள் குடும்பத்தை நல்ல தலைநிமிர வச்சுருவான் அப்படின்னு பொருளாதார உதவி கேட்டு வருவாங்க. இந்த கல்வி வேலை வாய்ப்புக்குன்னு வராங்கன்னா, அரசு வழியில் இவன் படித்து கொண்டால் என்ன அளவுனா, அவனுக்கு ஒரு சாப்பாட்டுக்கும் அவனுடைய உடைக்கும் தான் தேவைப்படும் பொருளாதார உதவி. ஒரு தனியாரில் போய் படிச்சுட்டான், படித்து முடிக்கிற நிலையில் இருக்கிறான், ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற நிலையில் இருக்கிறான், சில பணம் தேவைப்படுது, அந்த பொருளாதார உதவியை செஞ்சிட்டோம்னு சொன்னால், அந்த பொருளாதார உதவியினால் அவன் ஒரு டிகிரி பெற்றுவிட்டு நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்து அந்த வேலையின் மூலமாக தன் குடும்பம் நிம்மதியாக இருப்பாங்களே, இந்த பொருளாதார உதவி கூட பயன் தரக்கூடிய கல்விக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி தான். அதே மாதிரி இந்த கோடை விடுமுறை இருக்கிறது, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்னு ஒருத்தன் வைக்கிறான், அதனால் வந்து இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரியாத மக்கள் இருக்காங்களே, வாங்க ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் இலவசமாக கம்ப்யூட்டர் கோச்சிங் சொல்லித்தரேன் வாங்க, அல்லது வந்து உங்களுக்கு வேறு இந்த அளவில் இன்னைக்கு நம்ம நாட்டில் சம்பாதிப்பதற்கு நல்ல வழியில் ஊதியம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கிறது வாங்க கற்றுத்தருகிறேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அல்லது ஒரு தையல் கிளாஸ் வைக்கிறாங்க, இலவச தையல் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது ஒரு ஏழை எளிய மக்கள் இதனால் பயன் பெறுகிறார்கள் என்றால், இவன் பயனுள்ள கல்விக்காக உதவுகிறான், பயனுள்ள கல்விக்காக வேண்டி செலவழிக்கிறான், இந்த கூலி அதனால் அந்த குடும்பம் பயன்பெறும் காலமெல்லாம் அல்லாஹ் இவனுக்கு எழுதி கொண்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு கல்விக்கூடத்தை அமைக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் படிக்கிறது, மற்ற இடத்துல போய் படித்தாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தை எல்லாம் மறந்துருக்கிறார்கள், ஒரு இஸ்லாத்தையும் விளங்கி ஒரு கல்விக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் அது நமக்கு சாத்தியமாக இருக்கிறதுன்னா, குறைந்த அளவில் அப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்குதுன்னா, இதற்காக வேண்டி செலவு செய்து இதற்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்கள் என்றால், இதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளைகள் பெரியாளாகி உருவாகி அவர்கள் இந்த கல்விக்கூடத்தால் பெற்ற பயன்களால் அந்த குடும்பம் நிம்மதியாக வாழ்வார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் எழுதுகிற கூலியை இந்த சம்பந்தப்பட்ட இந்த கல்விக்கூடங்களை நிறுவியவர்களுக்கும், அதற்காக தர்மம் செய்தவர்களுக்கும், அதற்காக முதலீடு செய்தவர்களுக்கும், லாப நோக்கு இல்லாமல் மறுமைக்காக வேண்டி முதலீடு செய்தவர்களுக்காக அல்லாஹ் கூலியை எழுதி கொண்டே இருப்பான். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இறந்துட்டான்னா இந்த 3 அமல்கள், இவன் உயிரோடு வாழும்போது இப்படி செஞ்சு செஞ்சு சம்பாதிக்க வேண்டிய அமல்களாக அது இருக்கும், ஆனால் இறந்த பிறகும் இந்த அமல்களுக்கான கூலி எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். நிரந்தர தர்மத்தினால் கிடைக்கிற கூலி, இவன் வழங்கி இருக்கின்ற கல்வியினால் கிடைக்கிற கூலி. இப்போ நீங்கள் நல்ல ஒரு டிரைவராக இருக்கிறீங்க, ஒரு டிரைவராக இருக்கும் பொழுது உங்கள் வண்டியில் ஒருத்தரும் கிளீனராக வந்திருக்கிறான், அவனை ஒரு டிரைவராக சீக்கிரம் உருவாக்கணும், அவனை டிரைவராக கற்றுக் கொடுத்து இந்தா நீ ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டு, அவனை வந்து நாளைக்கு டெவலப் பண்ணக்கூடிய வகையில் உருவாக்கணும்.
ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு கீழே பணி செய்யக்கூடியவன் தன்னுடைய நிலையில் அறிவாளியாக, தன்னுடைய நிலையில் அவன் திறமையை வாய்ந்தவனாக உருவாக்கக்கூடியவனாகத்தான் அறிவு படைத்தவன் இருக்க வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடியவனாக இருந்தான் வைங்க, எந்த ஒரு நிறுவனங்கள்லையும் கசப்புணர்வு வராது. தன்னை விட இவன் அதிக சம்பளம் வாங்கிடுவானா, தன்னை விட இவன் முன்னேறிடுவானா என்ற நிலை வராது. அவனை உருவாக்கி விட வேண்டும். அதனால் அவனுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். அதனால் அவனுடைய குடும்பம் நிம்மதியாக வாழும். அந்த குடும்பம் வாழ்வதற்கு நான் கற்றுக் கொடுத்த இந்த திறமை பயனுள்ளவாறு அமையும். இதற்காக அல்லாஹ் நான் இறந்த பிறகும் இந்த கூலியை எழுதுவான் என்கின்ற எண்ணம் நமக்கு வரும். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்ற இரண்டாவது செய்தி. மூன்றாவது என்ன சொன்னாங்க? சாலிகான பிள்ளை அந்த பெற்றோருக்காக வேண்டி செய்கிற பிரார்த்தனை அப்படின்னு சொன்னாங்க. இது குறித்து நாம் இரண்டாவது அமர்வில் தெரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை தொடருகின்ற பல்வேறு நற்காரியங்களில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்ட இந்த 3 காரியங்கள், நிரந்தர தர்மமும் பயன் தரும் கல்வியும் பட்டியலிட்டு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூன்றாவதாக சாலிகான பிள்ளை, நல்ல பிள்ளை தன் பெற்றோருக்காக செய்கிற பிரார்த்தனை கூட இவன் இறந்ததற்கு பிறகு இந்த துவா போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்காக பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியம் என்னவா இருக்குதுன்னா, இறந்த உடனே ஆலிம்சாவை கூட்டிகிட்டு வந்து கத்தம் ஓதணும், அவர்களுக்கு 1வது நாள் ஏதாவது சொல்லி விருந்து வச்சிடுறது வந்தவர்களுக்கு. அதே மாதிரி அவர்கள் பெயரால் 40ஆம் நாள் கத்தம், 10வது நாள் கத்தம்னு சொல்லி பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய கலாச்சாரத்தை காப்பியடித்து செயல்படக்கூடியவர்களாகவும், அல்லது குரான் ஓத தெரிந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் குரான் ஓதுங்க, அந்த நன்மையை எங்கள் தகப்பனாருக்கு சேர்த்துங்க, அதனால் உங்களுக்கு காசு என்று அதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் காட்டித்தராத, மார்க்கம் எச்சரித்திருக்கின்ற பிதஅத்தான வழிகட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருப்பதை பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சில பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த தகப்பனார் எப்படா உயிர் போகும், என்னாச்சு இப்போ செய்தி என்ன, மெட்ராஸ் இருப்பாங்க, ஊரில் இருப்பார், 65 இருக்கும்போது உயிர் போகிற சூழ்நிலை வந்திருக்கும். தகவல் கேட்டு எல்லாரும் குடும்பத்தோடு போவாங்க. தேறி இருப்பார், தேறிட்டார நாம் இங்கேருந்து செலவு பண்ணி 5 பேரில் போயிருக்கிறோம், 5000 3000 போய்ட்டு இருக்கேன், சரியான செலவு, 3000 4000 செலவாயிருச்சு. சரி, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 70 வயசில் ஒரு பிரச்சனை வருது. எப்படி ரொம்ப சீரியஸாக அது கேட்குறதுல என்ன முடியாமல் இருக்காங்க, முடியாமனா தேறிடுவாங்களா, வர வேண்டியது இல்லைங்கிற மாதிரி முடியாதவங்களா, அல்லது ரொம்ப முடியாதவங்களா, ரொம்ப முடியாமல் இருக்குது, அப்புறம்தான் வர மாதிரி சூழ்நிலையில் உள்ள பிள்ளைகளை பார்க்குறோம். அப்படியே வந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த ஜனாசா உழுகிற வரைக்கும் வீட்டில் யாரும் எந்த சலசலப்பு வராது, ஒரே வருத்தம் கலக்கம். அது உழுந்துருச்சுன்னு வைங்க, சொத்தை பிரித்து அந்த வீட்டை எனக்கு தான் கொடுக்கணுன்றாங்க. இதுதான் பிரச்சனையாக கிடக்கும். இல்லை நீ பொம்பளை புள்ள, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நகையை கொடுத்துட்டாங்க, அதனால் சொத்தில் உனக்கு பங்கு இல்லை, போடி வெளியேன்னு அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வரும். மூத்தவன் என்ன சொல்லுவான், இந்த வீடு நான் தானே புழங்கிட்டு இருக்கிறேன், அதனால் இந்த வீட்டை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்கள். இல்லை பணம் எவ்வளோ தரப்போகிறீங்க, இந்த எங்கள் அப்பா இதை வாங்கும்போது 235 ரூபா சென்ட்டுன்னு வாங்கினார், இது என்னைக்கு எவ்வளோ வரும், எல்லாம் சேர்த்து ஒரு 5000 வரும், உங்களுக்கு எவ்வளோ வேணும், 1000 ரூபாயா எடுத்துக்கிட்டு போங்க அப்படிமா. இல்லை இன்னைக்கு மார்க்கெட்டை பேசுங்க, அதெல்லாம் பேச முடியாது. சரிண்ணா ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு மார்க்கெட்டில் நாங்கள் வேணால் விலைக்கு வாங்கிக்கிறோம், உனக்கு அந்த 1000 ரூபா கொடுங்க, அது முடியாது. இப்படி வெட்டு குத்துலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த பொருளாதாரத்தை என்ன பண்ணுறது? இல்லைன்னு வைங்க, கடன் வந்துருச்சுன்னு வைங்க, யார் வீடு இருக்குதோ அவரே எல்லாம் கடனை கட்டுங்க அப்படின்னு அவன் தலையில் கட்டிட்டு ஓடுறதை பார்க்குறோம். சில இளைஞர்களுடைய நிலை. சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த தாய் தகப்பனார் அந்த மாதிரி இறந்த நிலை வந்து விட்டால் அடக்கம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. பாசமெல்லாம் அன்பு பரிவு பாசம் பேணுதல் எல்லாமே இருக்குது. ஆனால் நிலைமை என்னன்னு கேட்டால், அவர் இணை வைத்தவராக இருக்கிறார்னு வைங்க, இணை வைத்தவருக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, இணை வைத்தவருக்காக வேண்டி எந்த பிரார்த்தனையும் செய்ய முடியாது. அதோடு முடிந்து விட்டது தான்ங்கிறத விளங்காமல், அவருக்கு நான் எவ்வளோ பாசம் வச்சு என்னை வளர்த்தாரு, அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடைசி கடமை இது இல்லையா அப்படின்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய சில பேர் எந்த அளவுக்குன்னா, இறைவா அவர் இணை வைத்தவர் தான், அவர் இணை வைக்காதவராக நீ நினைத்து கொண்டால் அவர் பாவத்தை மன்னிச்சிரு இறைவா, இப்படின்னெல்லாம் அவங்க மனசை தாண்டி இந்த பாசத்தை முன்னிறுத்தி இணை வைத்தவர்களாக இருந்தாலும் பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய வகையில் சில பிள்ளைகள் இருப்பதை பார்க்குறோம். அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர்கள் உண்மையிலேயே அந்த பெற்றோர் தன் பிள்ளைக்கு பாசம் வைத்திருப்பதை உணர்ந்திருப்பார்களே, ஆனால்
வாழுகிற காலகட்டத்தில் எவ்வளவோ பாவம் பண்ணிட்டீங்க, நீங்கள் 5 வேளை கரெக்டாக தொழுங்க, விரலை சித்து தொழுங்க, இவ்வளவு நான் உங்களை நிர்பந்திக்கலை. முதல் கட்டமாக இந்த மார்க்கத்துக்கு வாங்க, இந்த தர்கா வழிபாட்டிலிருந்து முழுமையாக விடுபடுங்க, அல்லாவுக்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாவுக்கு மட்டுமே ஒப்படைக்கக்கூடிய ஏகத்துவவாதியாக மாறிடுங்க என்று போதனை செய்து தாவா பண்ணணும். அப்பொழுதுதான் இவருக்காக பாவ மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஏகத்துவத்தை மொழியணும். அப்படி மொழிய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இவன் சாலிகான பிள்ளையாக உருவாகணும். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு அடித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகவும் அல்லது வாழுகிற பொழுதே சில செய்திகளை கடந்த வாரத்தில் பார்க்குறோம். வயதான மூதாட்டி, தன் தாயினுடைய தாய், அவ்வளவு தள்ளாத வயதில் இருக்கிறாங்க. இவன் பண பேயா இருக்கிறான். இந்த பேரன் காசுன்னு தேடி இவனுடைய அந்த மூதாட்டியினுடைய கழுத்தில் 6 பவுன் நகை இருந்துச்சான். அதை பிடுங்குவதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய அந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை பண்ணி ஒரு சூட்கேஸில் வைத்து புதைத்து விட்டு மூடி மறைத்து விட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு போனான்னா, இந்த அளவிற்கு பணப்பேய்களாக பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? சாலிகான பிள்ளைகளை நம்ம உருவாக்கலன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே, ஆனால் அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருக்கணும். நாம் இறந்ததற்கு பிறகு நம்மை தொடர்ந்து வருகிற கூலிகளை இதுவும் அமைய வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளை ஒழுக்கமிக்கவர்களாக, இறையச்சம் மிக்கவர்களாக, இறை சட்டத்தை பேணக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு போதித்தார்கள், இறைவனுக்கு இணை வைக்காதே அப்படின்னு போதிச்சாங்களா இல்லையா? அவரை கூப்பிட்டு வைத்து, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்து ஹர்தலின், மகனே நீ செய்கிற சில செயல்கள்லாம் அது பெரிய செயல் சின்ன செயல் நினச்சிடாத. சின்ன செயலாக இருந்தாலும் சரி, அது கடுகை விட சின்னதாக இருந்தாலும் சரி, அது வானத்தில் எங்காவது ஒளிந்திருந்தாலும் சரி, அல்லது பூமியில் எங்காவது மறைந்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய பாறைக்கு உள்ளே அடங்கி இருந்தாலும் சரி, ஏத்திபிகல்லா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை கொண்டு காட்டி கேள்வி கேட்பான், எந்த தப்பு செஞ்சிடாத என்றெல்லாம் பிள்ளைக்கு போதனை செய்து, நீ ஏன் அந்த தப்பு செஞ்ச இந்த தப்பு செஞ்சேன்னு திட்டல. அப்படி சூசகமாக பிள்ளையை கூப்பிட்டு, ஒரு வயசு பிள்ளை, ஒரு வாலிபர், அவருக்கு எந்த தப்பையும் இந்த தப்பை செய்யாத அப்படி செய்யாதன்னு சுட்டி காட்டுறதை விட, எந்த தவறுகளை எல்லாம் தந்தையும் தாயும் இல்லாத போது செய்வானோ, எந்த தவறுகளை எல்லாம் சொந்த பந்தமோ யாரும் கண்காணிக்காத போது தனிமையில் செய்வானோ, அந்த தவறுகளெல்லாம் சின்ன அளவில் இருந்தாலும் சரி, யாருமே பார்க்கல என்கிற தைரியத்தில் செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில் கொண்டு வெளிச்சம் போட்டு காட்டிடுவான் என்று இந்த தந்தை அவருக்கு அறிவுரை சொன்னாரே, அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நாம் பக்குவப்படுத்தி அவனுக்கு அறிவுரை வழங்கி, இந்த பொருளாதாரம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அவ்வளவுதான், அது ஒரு குப்பை. இந்த உலகத்தில் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், மோசடி செய்யக்கூடிய அற்பமான பொருட்களை தவிர இந்த உலகம் வேறு எதுவுமே கிடையாது. சர்வ சாதாரணமான அற்பமான இந்த உலகத்தில் காசுக்காக வேண்டி நாம் வீணடைந்து விடக்கூடாது. குழந்தை வருகிறது, கையில் ஒரு மிட்டாய் வச்சுக்கிறது, கையில் ஆசையாக வாங்கிட்டு வருது, டமான் தவறு வந்துச்சு, வாப்பா தவறு வந்துச்சுன்னு அழுகுது. ஏன்டா கவலைப்படுற, ஒரு மிட்டாய் தானே போச்சு. அப்படித்தான் சில நேரத்தில் கையில் வந்தால் கீழே விழுந்துடும், பாதி சாப்பிட்டு கீழே விழுகும், அல்லது மண்ணு படிஞ்சிரும், கண்டுக்கக்கூடாது. ஒன்று போனால் இன்னொன்று கொடுப்பான் அல்லாஹ், அப்படி நம்பிக்கை வை என்று இந்த குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த மாதிரியாக அந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிவாத குணம் இல்லாதவர்களாக, ரொம்ப மெதுவாக அழகாக அன்பாக சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் உருவாக்குற பொழுது சாலிகான பிள்ளைகளாக வருவார்கள். நாம் இந்த குழந்தை கருவறையில் இருக்கிற பொழுது அல்லாஹ்ட்ட கேட்குறோம், ரப்பி ஹப்லி மின சாலிஹின், இறைவா எனக்கு சாலிகான பிள்ளையை தாய் இறைவா என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். குழந்தை வந்ததற்கு பிறகு அந்த குழந்தை சினிமா பாடல் பாடுகிற பொழுது அந்த மழலை மொழியில் அழகாக பாடுகிறது என்று கொஞ்சுகிறோமே தவிர, பாவமான காரியத்தை நாமே துவக்கி வைக்கலாமா என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். நாம் எந்த நிலையிலும் இந்த பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது சாலிகான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். ஒழுக்கத்தில், பண்புல, பொருளாதாரத்தில், நாணயத்தில், பேச்சில், நடவடிக்கையில், அனைத்திலும் அவனை ஒழுக்கமிக்கவனாக உருவாக்கணும். எந்த அளவுக்குன்னா, சமீபத்தில் இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த பொருளாதாரத்துக்காக வேண்டி பெற்றோரை படுகொலை செய்யக்கூடிய செய்திகளை ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட, இன்னொரு இடத்துல கூட ராஜபாளையத்தில் பாருங்கள், ஒரு இளைஞன் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், நம்ம சமுதாயத்தை சார்ந்தவன் தான். அவன் கல்லூரியில் படித்து விட்டு இரவு ஒரு 10 மணி இருக்கும் வீட்டு பக்கம் போய்கிட்டு இருக்கிறான். அந்த சங்கரலிங்கம்ங்கிற ஒரு ஊரில், ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் சங்கரலிங்கம்ங்கிற ஊர் வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இருட்டில் பல பலன்னு தெரியுது. என்னடான்னு எடுத்து பார்த்தா 2 பவுன் நெருக்கமான ஒரு தங்கச்சங்கிலி. அதை எடுத்து பார்த்துட்டு, ஆஹா தங்கச்சங்கிலியாக இருக்குதே. அவனுக்கு சந்தேகம், ஒருவேளை தங்கமாக கவரிங்க தெரியல.
சரி எடுத்து கொண்டு போய் மறுநாள் வந்து கடையில் நகை கடையில் வச்சு பார்க்குறான், இது தங்கச்சங்கிலி தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், நேராக நம்ம ஜமாத் சகோதரர்கள்ட்ட வந்து கேட்குறான், மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட என்ன செய்யலாம், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இது மாதிரியான ஒரு பொருளை யாராவது எடுத்தாங்கன்னா, இந்த மதிப்பு மிக்க இந்த தங்க மாதிரிலாம் வருது இல்லை, இந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல 1 வருஷம் வரைக்கும் அறிவிப்பு செய்யணும். அறிவிப்பு செய்ததற்கு பிறகு யார் வந்து வாங்கலைன்னா அதுக்கப்புறம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பையனை இப்படி ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பையன் என்ன பார்ப்பான், இந்த வாரம் நமக்கு ஒரு ட்ரீட்டுக்கு ஆச்சுன்னு நினைப்பானா இல்லையா, அல்லது இந்த கோடை விடுமுறைக்கு நமக்கு ஒரு பெரிய டூருக்கு ஆச்சுன்னு நினைப்பானா இல்லையா, இப்படி நினைக்கிறான் பாருங்க. அந்த பிள்ளையை உருவாக்கின பெற்றோருடைய அந்த செயலை பாருங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த நகையை கொண்டு வந்து இந்த அளவெல்லாம் பார்த்துட்டு ஒரு போர்டில் எழுதுகிறான், ஒரு நகை கண்டெடுக்கப்பட்டுள்ளது, அந்த நகையை இந்த பகுதியில் இழந்தவர்கள் அளவையும் அதனுடைய வடிவத்தையும் சொல்லி பெற்றுக்கொள்ளலாம், தொடர்புக்கு என் நம்பர்னு அந்த பையனுடைய நம்பரை போட்டு அங்கே ஒரு இடத்துல ஒட்டிட்டு போயிட்டான். இவங்களா அந்த தொலைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டெல்லாம் தொலாவி தேடி பார்த்து கிடைக்காம அந்த ஒரு கடையில் போய் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே நாங்கள் நகையை இழந்துட்டோம், அது நகை வந்து என்னுடையது, என் மகளுக்குரியது, நாங்கள் ஒரு இரவலுக்காக வேண்டி வாங்கிட்டு வந்த நகை, ஊருக்கு போனால் நாங்கள் பதில் சொல்லணும், திண்டுக்கல்லேருந்து ஐயாசாமிங்கிறவர் அதை தன்னுடைய மகளுக்கு போட்டு கொண்டு வந்திருக்காரு, பதில் சொல்லணும், யாராவது நகை கிடச்சிருச்சுன்னு வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எங்கள்கிட்ட வந்து கொடுத்துருங்கன்ட்டு அந்த கடைக்கார்ட்ட இவங்க தொடர்பு நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கம்யூனிகேஷன் எப்படிலாம் வேலை செய்து பாருங்கள், உலகம் சுருங்கிருச்சு இல்லையா, போயிட்டாங்க. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போர்டை பார்த்துட்டு உடனே வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொல்கிற நகையை வந்து ஒருத்தர் வச்சுருக்கார் போல் இருக்குது, அந்த நபர் இங்கே இருக்கிறாரு, நீங்கள் வாங்கன்னு அந்த கடைக்காரர் கூப்பிட இந்த பையனை அந்த கடைக்காரர் கூப்பிட்டு, இந்த அப்பா உன் நகை அந்த நீ எடுத்து வச்சுருக்கிற நகையை சொல்லு, இவங்களும் அதனுடைய அடையாளத்தெல்லாம் சொல்லும்போது உங்கள் நகை தான் அவர் கொடுக்க போகிறாரு. கொடுக்க போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கலை, உங்கள் பெற்றவங்களை பார்க்கணும். இப்படி ஒரு இளைஞனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த நகை 2 பவுன் தான், பெரிய மதிப்பெல்லாம் இல்லை, இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு பையனா, நாங்கள் உங்கள் பெற்றவங்களை வச்சு நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், எனக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்தது இருக்கு இல்லையா, பெற்றவங்களும் வரட்டும், இந்த ஜமாத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு நம்ம மாவட்ட நிர்வாகிகளோடு கொண்டு வந்து நிற்க வச்சு, அவர்களையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு இந்த மாதிரி எல்லோரும் முன்னிலையை வச்சு கொடுக்குறான். கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிங்க. வாங்கினோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொன்னோன்னே 1000 ரூபா நோட்டெல்லாம் கட்டு வச்சு கொடுக்குறாங்க, வச்சுக்கப்பாண்டு. வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா இப்படிலாம் நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் எதுக்கு செய்கிறோம்னா மறுமைக்கு செய்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, இன்னா லா நுரீது மின்கும் ஜஸாஹும் வலா ஷுக்கூரா, உங்களிடத்தில் நாம் எந்த விதமான நன்றியோ எந்த விதமான உபகாரமோ பெறுவதில்லை. இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரா, நாளை மறுமை நாளில் இறைவன்ட்டு இருக்கக்கூடிய நாளுக்கு நாங்கள் பயப்பட்டுருக்குறோம், அதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த நல்லடியார்கள் இவ்வாறு சொல்வார்னு அல்லாஹ் சொல்கிற மாதிரி இந்த பையனை சொல்லியிருக்கிறான், எங்களுக்கு மறுமையில் கிடைக்கும், இது வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இப்படி பண்படுத்தியது எது. உடனே மாமனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தகத்தையும் கையில் கொடுத்து, இந்த தூதர் தான் எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தாங்க, இஸ்லாம் தான் எங்களுக்கு இப்படி ஒரு பக்குவத்தை சொல்லிக் கொடுத்துச்சு, மறுமை வெற்றிக்கு சரியான ஒரு வாழ்க்கை இஸ்லாம் தான் என்பதையும் அவருக்கு மொழிந்துட்டு போனானே. அந்த மாதிரியான இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிற பொழுது, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வக்கிரத்தனமாக ஒரு 3 ஆசிரியர்களும் சில மாணவிகளை வைத்து 4 பேர் மேலே ஆசிட் வீச்சு நடத்தி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முசஃபர் நகரத்தில் ஆசிட் வீசக்கூடிய இளைஞர்களுடைய வழிகிட்ட செயல்களுக்கு மத்தியில் இது மாதிரி மறுமை சிந்தனை உள்ள பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்த்தா ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் மெச்சக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த மாதிரியான இளைஞர்கள் உருவாக்கப்பட்டால்தான், நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கினால்தான் அந்த பிள்ளைகள் நாம் இறந்ததற்கு பிறகு நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும், நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக நம்மளை மறந்தே போயிடுவாங்க. இப்போ எல்லாருக்குமே நம்முடைய தகப்பனார் பேர் தெரியும், நம் தகப்பனாருடைய தகப்பனார் பேர் கூட தெரியும், நம் தகப்பனாருடைய தகப்பனாருடைய தகப்பனார் பாட்டனார் பேர் தெரியுமா, பேரே தெரியாதுன்னா எப்படி நம்மளாம் துவா செய்வோம், செய்ய மாட்டோம். அதனால் நம்ம பிள்ளை நம்ம கேட்டால் தான், நம்ம தாத்தாவுக்காக நம்ம யாரும் கேட்கறதில்ல, பெரும்பாலும் ரொம்ப 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 அரிதாக கூட அது நடக்கிறதுலாம் இருக்குது. ஆனால் நம்ம பெற்றவங்களுக்காக வேண்டி கேட்குற பழக்கம் இருக்குது ஓரளவுக்கு. அப்படி கேட்கக்கூடியவர்கள் சாலிகானவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது பெற்றோர்கள் கையில் இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல மிக்க எந்த இரையச்சம் உள்ள கொள்கைவாதியாக உருவாக்க வேண்டிய, நற்பண்புகளோடு உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதால்
அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய பிள்ளைகள் என்ற இந்த அமானித பொருட்களை, அமானித பொறுப்புகளை சரியான முறையில் பேணி நடக்கக்கூடிய நல்வழியில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah